இனிய வணக்கம். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வந்து நேற்று திருச்சியில் வந்து கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு. தமிழர் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து உலகமுச்சரும் போய் மோடி கொண்டு சேர்த்துட்டு வர்றாரு, உலகமுச்சரும் போய் பேசுகிறாரு சொல்லி. இங்கே வந்து நீங்கள் மோடி போய் தான் வந்து இதெல்லாம் பேசணுன்னு அவசியம் கிடையாது. பண்டை காலத்திலே இங்கே தமிழர்கள் வந்து அப்புறம் அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்திலேயே கப்பல் படை வச்சு கப்பலில் போய் பயணம் பண்ணி ஊராக வெளிநாட்டில் அத்தனை வெளிநாட்டிலையும் போய் வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. பூம்புகார் துறைமுகம் எடுத்துக்காட்டு, பூம்புகார் துறைமுகம், மதுரை இந்த கொற்கை துறைமுகம், இது மாதிரி துறைமுகத்திலாம் இருந்து உலக அளவில் போய் வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து முத்து இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து உயர்த்த பொருளை, மாற்று பொருள், மிளகு, ஜீரகம், இது மாதிரி விளைப்பொருளை வந்து முக்கியமான கிராம்பு இதெல்லாம் கொண்டு ஏற்றுமதி பண்ணிட்டு அங்கேருந்து வந்து வேற மாற்று பொருளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து காவல் பணிக்கு வந்திருக்காங்க. காவல் பணிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசர்களுக்கு காவல் பணிக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியத்தை வந்து நீங்கள் வந்து இல்லைன்னா வந்து நீங்கள் தான் வந்து உலகமுச்சரும் வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டிலலாம் வந்து தமிழருடைய மூதாதையர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த வழி வந்தவங்க, தமிழ் வழி வந்தவங்க இன்னும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் மொழியோட எச்சங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து தமிழில் இன்னும் கல்வெட்டுகள் இருக்குது, எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் தான் புதுசாக போய் அப்போ பருப்பம் போகிறீங்க. அதே சமயத்தில் வந்து தமிழ் அகழாய்வு பணிக்கு வந்து நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இரும்பு காலத்தை வந்து கண்டுபிடிச்சு உரிய அறிவியல் முறைப்படி வந்து அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க, அதை வந்து அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து அகழாய்வு நடத்தின அறிக்கையை வந்து நீங்கள் வந்து வெளியிட மாட்டேங்கிறீங்க. அவரை வந்து மிரட்டுறீங்க, அவரை வந்து வேற இடமாற்றம் பண்ணுறீங்க, கையெழுத்து போட சொல்லி மிரட்டுறீங்க, அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் செய்துக்கிட்டு நீங்கள் தமிழை பற்றி வாயால பேசுறீங்க. சக்கரைன்னு பேசுனா தித்திக்காது சாமி, வாயில சக்கரை அள்ளி போடணும். அது மாதிரி காய்னா வந்து குழம்புல வந்து எடுத்து தொட்டுக்க முடியாது, காயை வெட்டி குழம்புல போடணும். முழு பூசணிக்காயை இளசோத்தில் மறைச்சிட்டு நீங்கள் வந்து வந்தது போனதெல்லாம் பேசுறீங்க. இதை எல்முருகன் பேசினார். மோடி அவர்கள் தான் வந்து அங்கே எல்லாத்தையும் பரப்புறாருன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் செய்யறதெல்லாம் இப்படி செய்துவிட்டு நீங்கள் இது மாதிரி மேடையில் வந்து பேசுகிறீங்க, மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்க. மக்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.